ஹேய், முடியலையா? அதெல்லாம் இல்லையே. அப்புறம் ஏன் ரொம்ப டயர்டா இருக்க? டயர்ட்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனா நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ. என்ன ஓஹோ? இத்தனை நாள் நீ என் கூடவே இருந்திருக்க, பக்கத்திலேயே இருந்து பத்திரமா பாத்திருக்க. ஆனா ஒரு தடவை கூட நீ என்னை இப்படி நடக்க வச்சு பார்த்ததே இல்லையே. அதுல என்னமா சந்தோஷம்? அத்தை இன்னைக்கு சொல்ல போய் தானே என்னை கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா. அதான் சந்தோஷம்னு சொன்னேன். அடிப்பாவி, பத்திரமா பாத்துக்கிட்டது, கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டது, இது எதுவுமே உனக்கு பெருசா தெரியல. இப்ப இந்த வாக்கிங் தான் உனக்கு பெருசா தெரியுது, அப்படிதானே? டென்ஷன் ஆகாத, சும்மா தான் சொன்னேன். நீ என் கூட இருக்கிறதும் இப்படி நடக்கிறதும் தான் சூர்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமே. பவி, என்ன சூர்யா? நீ சொன்னது எல்லாமே சரிதான். நாம 2 பேர் மட்டும்தான் இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த பாப்பா உட்பட நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க பாத்தியா? உலகத்துல இவங்க எல்லாருமே இருந்தவங்க தானே சூர்யா. ஆனா எனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப புதுசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பவி. பல சமயங்கள்ல நம்ம மனசு நினைக்கிறது எல்லாமே சரியானபடி நடந்துரும். உண்மையிலேயே அது மட்டும்தான் நமக்கே நமக்கான காலம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த அளவுல இப்ப அப்படித்தான் ஃபீல் பண்றேன் பவி. ஆமா சூர்யா, 100% அதான். போதும் போதும், வாக்கிங் தான் வந்திருக்கோம், டாக்கிங்க்கு ஒன்றும் வரல. கான்சென்ட்ரேட் பண்ணி நடக்கணும். கமான். அப்படியா சார்? சரி போலாம் வாங்க. ம்.